இந்த கொஸ்டின் பாருங்க, பின்வருவனவற்றை பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? விரிநகர், மலரடி, மா, பலா, வாழை, முதுமரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பொறுத்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நம்ம வந்து படிச்சிருக்கோங்க பாருங்க. விரிநகர் அப்படின்னாலே என்னது? ஒரு வினைத்தொகை. ஏன் வந்து வினைத்தொகை? 3 காலத்தை என்னது? வெளிப்படையாக காட்டாது, மறைந்து காட்டும். வினைத்தொகை அப்படின்னாலே காலம் கறந்த பெயரச்சம் அப்படின்னு வந்து நன்னூல்ல வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோம். இங்க பாருங்க, விரிகின்ற நகர், விரிந்த நகர், விரிய போகின்ற நகர். சரிங்களா? அப்ப 3 காலத்தை என்னது? மறைந்து காட்டுது. இப்ப வந்து வினைத்தொகை அப்படிங்கிறது கரெக்ட். மலரடி பாருங்க, மலர் போன்ற அடி. அடி அப்படின்னா பாதம். சரிங்களா? அப்ப மலர் போன்ற, போன்ற போல அப்படிங்கிற உவம உருபு வந்து மறைஞ்சு இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வருது உவமை, இரண்டாவது வந்து உவமேயம். அப்ப இது வந்து உவமை தொகை. சரிங்களா? மா, பலா, வாழை பாருங்க, முக்கணிகள் கொடுத்திருக்காங்க. மாவும் பலாவும் வாழையும். அப்ப வந்து மறைஞ்சு வந்திருக்கு. சரிங்களா? அப்படிங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு. அதனால வந்து உண்மை தொகை. முதுமரம் அப்படின்னு சொல்லி பாருங்க, முதுமையான பண்பை வந்து குறிக்குது. அதனால அது வந்து பண்பு தொகை. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட்.